ஸோ வணக்க மக்களே, நான் உங்கள்கிட்ட இனி நம்ம என்ன எப்படி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டம்பிள் கைஸ்ன்ற இந்த கேம் தான் விளையாட போகிறோம். ஆக்சுவலி கைஸ், இப்போ நம்ம கூட விளையாட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கேமிங் வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ கைஸ், எனக்கு வந்து இந்த கேமை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ நம்ம விஎஸ் கேமிங் தான் ஏதோ கொஞ்சம் தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான்னாப்ல. ஸோ எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து ஸோ ஆதி காலத்தில் கொஞ்சம் விளாண்டேன். ஸோ அதோட இந்த கேம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஓகே, நானும் விஎஸ் கேமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதாவது ஸ்டம்பிள் கைஸ், இது என் ஃபோனு கிடையாது, என் சிஸ்டரோட ஃபோனு தான். அதுவே ஹேங் ஆகும். ஸோ அதை மட்டும் மன்னிச்சிக்கோங்க. அண்டு ரொம்பலாம் ஹேங் ஆகுது, லைட்டாக அப்பப்பாவும் சின்ன ஒரு ஜர்க்கு மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அப்படியே ஒரு ஆன்லைன்லாம் விளாட போகிறோம். ஸோ ஆன்லைன்னா அதாவது ஒரு 64 பிளேயர்ஸ் கிட்ட இருப்பாங்களா, 64ஆன்னு கன்ஃபார்மாக தெரில எத்தனை பிளேயர் வருவாங்க. ஆக்சுவலி நான் ஸ்டம்பிள் கைஸே ஆனது கிடையாது. ஸோ ஒன் டைம் வந்து நான் பாடிருந்தேன். அப்போ என் ஃபோனுக்கு வந்து இது செட்டாகவே ஆகலை. ஸோ அப்புறம் உள்ளே போகிற மாதிரி வந்துச்சு. அப்புறம் பாதிலே வந்து வெளியே தூக்கி, எப்பயுமே என் ஃபோன் பண்ணுறது தான், ஒரு கேம் வந்து உள்ளே போவோம், அப்புறம் பாதிலே வந்து வெளியே அடிச்சு விட்ருவோம். ஸோ ஓகே, இப்போ என் சிஸ்டர் ஃபோனுக்கு வந்திருக்கேன். ஸோ கைஸ், 12 பிளேயர்ஸ் கிட்ட குவாலிஃபைட் ஆகலாமா? சரி வாங்க, நம்ம இந்த ரவுண்டில் நானும் விஎஸ் கேமிங்கு குவாலிஃபைட் ஆகணும். ஆக்சுவலி அந்த மனுஷனுக்கு மைக்கு கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த மைக்கு பிரச்சனை தான் அடிக்கடி வருது. ஓகே, என்ன செய்கிறது விடுங்க. ஓகே, நம்ம இதுதாங்க இது மாதிரி கண்ட்ரலிஸ்தமாக வாட்ட வரல. எங்கடா விஎஸ் கேமிங்னு பார்த்துட்டு இருந்தா முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம குவாலிஃபைடு ஆகிறோமோ இல்லையோ, அவனை குவாலிஃபைடு ஆகக்கூடாது. குவாலிஃபைடுனா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அதாவது நம்ம 12 பேர்னா 12 பேருக்குள்ளே வந்து நம்ம உள்ளே போகிற மாரி. அதுக்கு மேலே வந்தாங்கன்னா அவ்வளோதான், வெளியே தூக்கி அடிச்சு விட்றானுங்க. அதுதான் கேமோட கான்செப்டும் கூட. ஓகே, அடுத்த மேட்ச்லேருந்து நம்ம ரூம் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து சும்மா ஒரு 32 பிளேயர்ஸ், ஒரு 62 பிளேயர்ஸ் கூட விளாட்ற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து குவாலிஃபைடு ஆகிற அளவுக்கு வந்துட்டோம். ஸோ என்னடா இது வேறு வந்துகிட்டு இருக்கு தண்ணியில். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் தான் விஎஸ் கேமிங் வந்து அடிக்கடி அவுட் ஆனார். ஸோ நிறைய பிரச்சனை வந்தது. கேட்குறான் கேள்வி, என்னடா ப்ரோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஓகே, ஃபோனை வேறு அடிக்கிறாங்க இவங்க வேறு. அதாவது சும்மா கம்பெனி நம்பர் வந்துச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம இந்த சேரெல்லாம் தாண்டி வந்தாச்சு. குவாலிஃபைடுக்கு வந்து இன்னும் 9 பிளேயர் தான் இருக்காங்க. அதாவது கைஸ், நம்ம இன்னும் 2 பிளேயர் தான். ஐயோ போயிட்டானுங்களே. அச்சோ கைஸ், விஎஸ் கேமிங் குவாலிஃபைடாக இருக்கக்கூடாது கைஸ். குவாலிஃபைட் ஆகிட்டானா அவ்வளோதான் கைஸ். ஐயோ சிரிப்பானே மாணவரியா. அச்சோ கைஸ், அவன் எலிமினேஷன் ஆகிட்டான் கைஸ். ஐயோ சந்தோஷமாக இருக்குயா. ஓகே, இப்போ தான் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு எதாவது மேட்ச் போகலாம். ஓகே, வெளியே வந்துட்டேன். அவனும் வெளியே வரேன்னு சொன்னான். ஸோ நான் அதனால் வெளியே வந்தாச்சு. ஓகே, இதில் நம்ம என்ன கைஸ், ஜஸ்ட் மிஸ்ஸில் குவாலிஃபைட் ஆகிருப்பேன் கைஸ். அவன் வந்து அது சேர்த்துல முக்கிட்டு இருந்தான், அவனால் போக முடியலன்னு சொல்லிட்டு இருந்தான் கைஸ். ஓகே, அங்கே வந்து ரூம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ், சரியா தெரில. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற அப்படியே பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி என்ன வேறு க்ரியேட் பண்ண சொன்னான், நான் வேறு எப்படி க்ரியேட் பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் இப்படி போங்க அப்படி போங்கன்னா, ஏன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால் என்ன க்ரியேட் பண்ண சொன்னாங்க கைஸ். ஓகே, நம்ம 2 பேர் தான் விளையாட போகிறோம். ஸோ 2 பிளேயர்ஸ் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரோ உனக்கு க்ரியேட்டே பண்ண தெரியலையா அப்படின்னு திட்டி விட்டான். அப்புறம் நான் க்ரியேட் பண்ணேன். ப்ரோ எனக்கு க்ரியேட் பண்ண தெரியாதா அப்படின்னு நான் அப்படியே கலாச்சி விட்டேன். அப்புறம் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், வாங்க இன்வைட் பண்ணி, எப்படி இன்வைட் பண்ணுறதோ தெரியல. அதுக்கப்புறம் எதோ சொன்னான், நான் வந்துட்டேனா பாரு அப்படின்னா, வந்துட்டீங்க இன்வைட் கொடுத்தேன், வந்தாச்சு கைஸ். ஆனால் அவன் ரூமுக்கு நான் க்ரியேட் பண்ணி போயிட்டேன். ஸோ இப்போ அவங்ககிட்ட தான் அந்த கண்ட்ரோல்லாம் கிடக்குது, ரூம் க்ரியேஷன். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரில் கூட வந்து பார்த்திங்கன்னா மற்ற டீமில் நம்ம இன்வைட் பண்ணால் கூட இவங்ககிட்ட அந்த ஃப்ளாக் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ இவன் கிரியேட் பண்ணது நான். அப்புறம் என்னடா நமக்கு ஸ்டார்டே பண்ணி அது பண்ணி எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்ககிட்ட கூடி இருந்து ஸோ ஓகே எதோ ஆகிடுச்சி ஓடுங்க. என்னடா இது அவன் இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கான்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ நம்ம மெயின் கண்டலுக்குள்ளே போகிறோம். அதை தான் வந்து வளரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஏதோ ஒரு கிளைம் ரேஸ் 2 அந்தமாரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஸோ இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறது வேறு தெரில. ஐயோ ஹேங் ஆகுதே கைஸ். 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரவுண்டில் வந்து யார் குவாலிஃபைட் ஆவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவன் எங்கேயோ போகிறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரில. ஏன்னா சரியாக நான் மேப்பு ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ நான் மேலே போய்கிட்டு இருக்கேன். அங்கே ஏதோ ஒரு ட்ரம்மு போயிட்டுருக்கு. ஐயோ ஒரே அடி வச்சிட்டானே. ஓகே, நம்ம வந்து போவோம்.
அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் எப்படி தாவறது வேறு தெரில, அவன் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க கைஸ். நான் இப்போ எங்கே போகிறேன்னே தெரில, இது வேறு மேலே கீழே ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கு. ஸோ இரிட்டேட் ஆகுதுங்க. ஐயோ ஐயோ ஏழை இறங்கியா மேலே போய் ஐயோ கீழே தள்ளி விட்டானுங்களே. ஓகே இப்போ நம்ம திருப்பியும் மேலே போக வேண்டியதான். மேலே என்னடா ரீஸ்பாயின் ஏதாவது இருக்கான்னு. ஓகே என்ன இலவும் தெரில, திருப்பியும் மேலேயே வந்தாச்சு. ஐயோ என்னையா இது கீழே தள்ளி விட்டேன். ஐயோ இந்த விஎஸ் கேமிங் வேறு எங்கே போனான்னு தெரில இந்த டைமில். திடீர்னு இன்னத்துக்கு இந்த ரவுண்டெல்லாம் முடிச்சிருக்க மாட்டான், ஏன்னா அந்தளவு புத்திசாலிலாம் இல்லை. இது வேறு தள்ளி தள்ளி விட்டுட்டுருக்கே. ஓகே இது வேறு எதுவும் அடிக்குதுங்க. ஓகே இப்போ மேலே போய்கிட்டு இருக்கோம். மேலே எங்கடா போகிறீங்க? அதுக்கப்புறம் பார்த்தா தலைவர் மேலே தான் நின்றுட்டுருக்கான். ஐயோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் வேஸ்ட்டுங்க. ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கான் எங்கெங்கேயோ. பின்னாடியே என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். திடீர்னு பார்த்தா ஆள் மறைஞ்சிட்டான். அப்புறம் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன் ஆள் எங்கன்னு பார்த்தா இங்கே வந்து ஏதோ ஒன்று இருந்துச்சு. அது மேலே தாவி பார்த்தா திருப்பி கீழே இறக்கி விட்டான்ட்டு. இதுக்கு நான் எதுக்கு நான் வேஸ்ட்டாக வந்தேன் கைஸ். இந்த விஎஸ் கேமி எங்கே தான் போய் தொலைஞ்சானே தெரில. இப்போ ஒருத்தர் தர்மடியாக வாங்கிட்டு இருக்கேன், எங்கே போனானே தெரில கைஸ். இவனை எங்கே போய் தேர்றது வேறு தெரில. திடீர்னு நம்மளுக்கு தெரியாமல் கீழிஃபைடு ஆகிட போகிறாங்க கைஸ். இது வேறு வாயில் வரல, என்ன சொல்கிறது. இது வேறு இதை விடுங்க, குவாலிஃபைடாக சொல்லுவோம். வாய்க்குள்ளே கூட வர மாட்டேங்குதுங்க இந்த லெட்ரு வேற. சரி விடுங்க. இது வேற போக கூட விட மாட்டேங்கிறேன் இங்கே திருப்பி மேலே. ஓகே இங்கே வந்து நம்ம ஆஹா வழியாடு எங்கேயோ வழியை கண்டுபிடிச்சி போயிட்டாங்க கைஸ். இவனை தான் கைஸ், இதுதான் விஎஸ் கேமிங்ன்றது. இவனை என்றைக்குமே நம்பாதீங்க, நம்மட வெள்ளாவனும் இவன் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவன் இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பான். இதுதான் வந்து விஎஸ் கேமிங்ன்றது. எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்கேன் கைஸ். அவன் வேர்டு வந்து வரவே இல்லை. அவன் வந்து அப்படியே அந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து அப்படியே கம்முன்னு இருக்கிறான். ஸோ ஒன்றுமே புரியல, ஊமையாட்ட உட்காந்துருந்தாங்க கைஸ். பார்த்தீங்களா, அதுதான் மைக்கு கட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க கைஸ் இவன். சரி விடுங்க, நான் பார்த்துக்கலாம். இந்த ரவுண்டு என்னன்னா என்ன, நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு வெளியில் வந்தேன். இப்போ ஜெயிப்பனா தோப்பனான்னு வேறு தெரியலைங்க. ஏன்னா இந்த ஸ்டெம்பிள் கைஸ் நான் வந்து ஒன் டைம் தான் ஆடினேன். அதுக்கப்புறம் வந்து அதுவும் நான் ஒழுங்காகவே ஆடல, ஒரு மேட்ச் கூட உருப்படி ஆடினது கிடையாது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைமு. இது வேற வந்து என்ன கைஸ் எதோ வண்டாம் பாருங்க. இந்த ரவுண்டு நான் தானடா ஜெயிக்கிறேன். கைஸ் இதில் வந்து 5 ஆர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது 5 ஆர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது விஎஸ் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு இந்த லாரியிலலாம் முடியலீங்களா ஆட்டு குறையும் ப்ரோ அப்படின்னானுங்க. அந்த டைமில் தாங்க ஒரு வண்டியில் போய் மோதிக்கினேன். ஓகே இந்த ரவுண்டாக நம்ம கேர்ஃபுல்லாக வந்து விளையாண்டு ஜெயிக்கிறோம். அதாவது இது வந்து வெளியே தள்ளி ஓடுறானுங்க, நான் பின்னாடி பார்த்துட்டு இருந்தேன். அவன் வந்து நல்லா தருபடியாக வாங்கிட்டு இருக்கான் கைஸ். இது என்ன ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு வேற. நம்ம அப்படியே இங்கே கொஞ்சம் முன்னாடியே நிற்போம். பின்னாடி போய் நின்றுட்டு இருந்தால் அடிச்சு பறக்க விட்ற போகிறாங்க. முன்னாடி வேண்டாம். ஐயோ இங்கேயோ பறந்து போகிறாங்க ராக்கெட் வேகத்தில். ஓகே லேக் ஆகுதே, ஹேங் ஆகுதே. ஓடு. ஐயோ மோதிடா. ஐயோ 3 ஆட்டு கைஸ். இவன் 5 ஆட்டு வச்சுருந்தாலும் வச்சுருப்பான். ஐயோ டேய் அட பாவிங்களா டேய், இன்னும் மோசமாடி வாங்கிட்டு இருக்கேங்க நான். ஜெயிப்பனானே தெரியலையே. இவன் வேறு வீடு மேலே கூரை மேலாம் தாவிக்கிட்டு இருக்கான்டா. ஆஹா ஜெயிப்பனா தோப்பனான்னு வேறு தெரியல. ஒருத்தர் தான் குவாலிஃபைடாக ஆக முடியும். இல்லை ஒருத்தர் தான் எலிமினேஷனே பண்ணணும். அப்போனா ஒருத்தர் தானே குவாலிஃபைட் ஆவாங்க. ஓகே கைஸ் வெறித்தனம் போடு வேறு மாதிரி கைஸ். கொஞ்சம் வந்து ரொம்ப நேரம் பேசுகிறதுனால கொஞ்சம் தொண்டையில் கிச்சா இருக்கும். அப்புறம் நான் என்ன பேச வரேன்னு கூட எனக்கே மறந்து நான் வளரிக்கிட்டு இருப்பேன். அதுதான் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே இப்போ நம்ம 1 ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம். இந்த போன ரவுண்டு வந்து நம்ம விஎஸ் கேமிங் வின் பண்ணால் இந்த ரவுண்டு நம்ம வின் பண்ணிட்டோம். அதுதான் ஓகே கைஸ். நம்ம வந்து அடுத்த ரவுண்டு வந்து யார் ஜெயிக்க போகிறான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவது எனக்கும் தெரியல யார் ஜெயிக்க போகிறான்னு. சரி வாங்க, இந்த இவருக்கு வேறு மைக்கு வேறு கட் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று வளரிக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஓகே வளரலே தற்கொலை. ஓகே இப்போ என்ன மேப் வரப்போ இவனுங்களே ரேண்டமாக கொடுப்பானுங்களா இல்லை இந்த விஎஸ் கேமிங் செலக்ட் பண்ணுறான்னு தெரியலைங்க. இந்த மேப்பு தான் ப்ரோ வரும்னு முன்னாடியே சொல்கிறாங்க. அதுதான் என் ஃபோனு கிளிச்சா இல்லைனா இந்த விஎஸ் கேமிங் வந்து என் ஃபோனு ஃபாஸ்ட்டாக வருதா இல்லைனா அவனை செலக்ட் பண்ணுறான்னா ஒன்றும் புரியல. ஓகே நம்ம வந்து இதில் வந்து லெஃப்டா ரைட்டே போவோம். இவனும் பின்னாடி கைஸ் பின்னாடியே வராமல் பாருங்க குவாலிஃபைட் ஆகிறதுக்கு. இருட்டு ராஸ்கல். ஓகே நம்ம போகிறோம். ஐயோ கீழே உண்டா மஜா போடு வேறு மாதிரி. ஓகே நம்ம கீழே விழுந்துட போகிறோம் கைஸ். இப்போ நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரில. என் கை தான் வந்து ஆடிட்டுருக்கு, நான் பேசலை. நான் பேசாமலே வரேன். இப்போ தான்டா சந்தோஷப்பட்டேன்.
அதுக்குள்ளே இப்போ அவன் நான் சிரிச்சுன்னு இருந்தேங்க. இப்போ அவன் சிரிக்கிறாங்க. என்னால் அதாங்க தாங்க முடியல. இது வேறு நண்டாக போயின்னு இருக்கு. சூப் வச்சிடலாமான்னு பார்க்குறேன். இது வேறு ஆஹா பின்னாடியே இருக்காங்க. எங்கே போகிறது வேறு தெரில. பின்னாடியே வந்துட்டு ஜம்ப் பண்ணுறாங்க இவன் வெறித்தனமா. ஆஹா ஆஹா இந்த தண்ணியில் பட்டால் நம்ம செத்துடுறோங்க. அது யானே தெரில. ஓகே. ஐயோ போயிட்டானே. அச்சோ குவாலிஃபைடேஷன் வேறு அங்கே இருக்குது. ஃபினிஷ் லைனு. ஐயோ போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க. சாவுடா ப்ளீஸ்ரா. சாவுடா ப்ளீஸ்ரா. செத்துருடா ப்ளீஸ்ரா. நண்டு மேலே நின்று. ஐயோ ஆஹா 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 சாவரனே. ஆஹா கைஸ் வெறுப்பேத்துறாங்க. ஆஹா அடா பாவி. இதுக்கு நீ டேரெக்டாக போனால் கூட என் மனசு ஆறி இருக்கோண்டா. வெறுப்பேற்றி போன பற்றியா? ஏதாவது ஒரு ரவுண்டில் ஒன்று வெறுப்பேற்றல. என் பேர் அலோட்டேஜ் இல்லைடா. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் சொன்னாரா ஆதிபகவன் சொன்னாரான்னு தெரியலையே. ஓகே விடுங்க. அடுத்த ரவுண்டு என்னன்னு பார்ப்போம். இந்த ரவுண்டு நான் ஜெயிச்சே ஆகிறேன்டா கைஸ். இந்த ரவுண்டாவது ஜெயிக்கணும் கைஸ். இந்த ரவுண்டு மட்டும் தோத்துட்டுனா அசிங்கமாகிடும் கைஸ். அசிங்கமாலாம் ஆகாது. இவனுங்க அசிங்கப்படுத்துவானுங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்கும். ஓகே 10 பேர் ஊர் சேர்ந்து கலாய்ப்பானுங்க. தோத்துட்டான் பாரு. ஆக்சுவலி நான் சொல்லிப்பேன். ஏன்னா எனக்கு ஆட தெரியாது. ஏன்னா இந்த கேமுக்கு நான் புதுசு. ஓகே இல்லை இந்த ரவுண்டு நான் ஜெயிச்சே வரேன்டான்னு கொஞ்சம் வெறி கொண்டு வந்திருக்கேன். இந்த ரவுண்டு ஜெயிக்கிறோமா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா நான் மொத்தம் 6 ரவுண்டு சொன்னேன். 6 ரவுண்டில் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ஐயோ ஃபஸ்ட்டு ரவுண்டு வெளியே தள்ளுறாடுங்களே. 6 ரவுண்டில் எப்படியாவது நம்ம 3 ரவுண்டாக ஜெயிக்கணும். 3 ரவுண்டு ஜெயிச்சா கூட டை ஆகிடுமே. அச்சச்சா டை ஆனாலும் பரவாயில்லடா. 3 ரவுண்டு ஜெயிச்சே ஆகும்டா. ஓகே கைஸ் இது எத்தனை ரவுண்டு? இது 3வது ரவுண்டு தானே? ஆஹா எத்தனை ரவுண்டு வேறு தெரியலையே கைஸ். நம்ம எடிட்டரை போட சொல்கிறேன். ஓகே கைஸ் இந்த விஎஸ் கேமிங் சென்டரில் இப்போ நின்று ஏதோ பண்ணிகிட்ருக்கான். நம்ம மட்டும்தான் அந்த பாய்சனில் விழுறோம் கைஸ். நீங்கள் இவன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறீங்க. ஓகே வந்துட்டேங்க. ஃப்ளூக்கில் ஐயோ அச்சோ. ஆஹா இங்கேருந்தா இறக்கி விட்ருக்காங்க. ஆஹா ஐயோ க்ரீமில் போய் விழுந்துடுறேன்டா கைஸ். லெஃப்ட்டில் கூட வழி இருக்குது. போகிறான் கைஸ். போயிட்டான். வந்துட்டேன். ஐயோ இறங்கி விழுறேனே. நண்டு சென்டரில் வந்தாச்சு கைஸ். வந்துட்டான். இது என்னதுடா ஏதோ பட்டர் க்ரீம்லாம் இருக்குது. உந்துடாத. ஐயோ ஊந்தனே. முடிச்சு விட்டீங்க போங்க. ஆஹா கைஸ் இதில் கீழே ஊந்துனே இருக்கு கைஸ். வந்துட போகிறேங்க. ஐயோ ஜம்ப் பண்ணுறா. அவனே தள்ளி விட்டான். அவனே கொண்டு போகிறான் கைஸ். இவ்வளோ இப்போதானா சந்தோஷம். அடே இதுலேருந்து இறக்கி விட்டீங்க. கைஸ் இதில் இருந்தா ஏங்க திடீர்னு எதோ பேச வைக்கிறானுங்க நீங்கள். ஓகே என்ன ஓட்டிகிட்டே போகிறான். வந்துட போகிறான்டா அவன். ஜம்ப் பண்ணுறா கைஸ். இவன் என்னங்க வந்துட போகிறாங்க. ஓடுறா. இதில் எங்கே போகிறது? ஐயோ எங்கே போகிறது? சொருன்னு வந்துட்டான். ஓடுறா அலட்டிச்சு ஓடுறா. வராங்க. ஐயோ போகிறாங்க. இங்கே போயிட்டான்டா. டேய் போடா. எங்க குவாலிஃபைட் ஆக போகிறாங்க. குவாலிஃபைட். ஆஹா கைஸ் குவாலிஃபைட் ஆக போகிறாங்க. போடா. முடிச்சுட்டீங்க போங்க கைஸ். அவன் 3 ரவுண்டு வின் பண்ணிட்டான் கைஸ். அவன் ஒரு ரவுண்டு வின் பண்ணால் அவன் தான் கைஸ் வின்னரு. இப்போ நம்ம விடக்கூடாது. நம்ம 2 ரவுண்டு வின் பண்ணால் இந்த கேம் டை ஆகிடும். ஸோ இப்போ இதில் யார் வின் பண்ணுற போகிறாங்கன்னு பார்ப்போம் கைஸ். இப்போ அவன் வின் பண்ணால் 4 மேட்ச் வின் பண்ணுவான். ஆனால் அவனை விடக்கூடாது. நம்ம இன்னும் 2 மேட்ச் வின் பண்ணி இந்த மேட்ச்சை டை ஆக்கணும். ஆக்கணும்டா. இல்லைனா அவன் வின் பண்ணுவானா கைஸ். இந்த வீடியோ இதுவரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்டு கைஸ் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இந்த ரவுண்டு வின் பண்ணால் அவனுக்கு வெற்றி, அதாவது வின்னரிங் ப்ரைஸ் வின்னர் ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 5 ரூபா குச்சி முட்டாய் வாங்கி கொடுக்க வேண்டியது அவனுக்கு. ஓகே லோடிக்கு வேறு ஆகுது. இது லோடிக்கு பார்த்தாதடா பயமாக இருக்குது கைஸ். இந்த ரவுண்டில் அவனே சூஸ் பண்ணுறானான்னு வேறு தெரில. இப்போ என்ன ரவுண்டு? ஏதோ ரவுண்டு வந்திருக்கு. ஸ்டம்பிள் கோவ் கைஸ். இந்த ரவுண்டில் நம்ம தான் ஜெயிச்சாகணும் கைஸ். இங்கே பாருங்க பூஸ்டடு. கைஸ் பூஸ்ட் இஸ் கால் டு மை எனர்ஜி. இந்த ரவுண்டு ஜெயிச்சே காட்டுறடா. பூஸ்ட் மேலே ஆணை. ஓகே கைஸ் பூஸ்டே உன்னை நம்பி தாண்டா போகிறேன். இந்த மேட்ச் எப்படியாவது கை கொடுறா ப்ளீஸ்ரா. அடுத்த மேட்ச் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் ஆடு, லக்ஸ் சோப் ஆடு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொடுக்கடா. நல்லா இருக்குண்டா பார்க்குறதுக்கு. கைஸ் போகிறாங்க கைஸ். முன்னாடியே போவோம். விடக்கூடாதியா. ஐயோ இது வேற மேலே கீழே. கைஸ் முன்னாடி போகிறாங்க. பூஸ்ட் காப்பாற்றியா மாட்டியாடா. கைஸ் கீழே உண்டான்னு நினைக்கிறான்
கைஸ் இதான் கைஸ் நம்மளுக்கு ஏற்ற டைம். ஸோ டைம் வந்து போனால் வராதுன்னு எங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். கைஸ் அவன் கீழே மாட்டினா வர முடியாது. ஓகே இதுலேருந்து எப்படி போகிறதுன்னு தெரில. மாட்டிக்கணுமே. எப்படி போகிறது வேறு தெரியும் எங்கே கைஸ். மேலே ஏதோ நிழல் போச்சே. ஏங்க இதோ இருக்காங்க. கைஸ் வந்துட்டாங்க கைஸ். எப்படி தேடி பிடிச்சி வந்துட்டாங்க. ஜெயிக்கக்கூடாது. பூஸ்ட்டு ஒன்று தான் நம்பியிருக்கோம். பூஸ்ட் இசிக்கால்ட்டு மை எனர்ஜி. கைஸ் என்னால் இந்த ரவுண்டு ஜெயிக்க முடியுமான்னு வேற தெரில. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம்டா. ரொம்ப நேரம் பேசி தொண்டெல்லாம் வலிக்குதுடா. முடிச்சு விட்டீங்க போங்க. கைஸ் கீழே வண்டான். ஆண்டவன் நம்ம பக்கம்டா இந்த ரவுண்டு. கைஸ் ஃப்ளூக்கில் வந்துட்டேன். பறந்து விளாட்றான். தேய்ச்சே விட்டானுங்க. கைஸ் அடே பூஸ்ட் பாய். கைஸ் பூஸ்ட் இசிக்கல் டு மை எனர்ஜி. கைஸ் வந்துட்டேன் கைஸ். இன்னைக்கு வெறுப்பேத்தியா வேண்டா. கைஸ் மாட்டினாங்க செத்த கோழிடே. மாட்டினியாடா கைஸ். இதுக்கப்புறம் என்ன விட்றதா இல்லை. அடுத்த ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம டை ஆகிடும். 5 ரூபா மிச்சம் பண்ணலாம் கைஸ். இவனுக்கு லாலிபாப்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. ஓகே அடுத்த மேட்ச் ஜெயிச்சாதான். தோதுருன்னா அவ்வளோதான். வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஓகே அவனை வெறுப்பேற்றியாக வரும் கைஸ். வெறுப்பேற்றியாக வரும். அவன் பக்கத்தில் வர வரைக்கும் நம்ம வெறுப்பேற்றியாக வரும். நான் இங்கேருந்து வெறுப்பேற்றாமல் போகிறதா இல்லை. குவாலிஃபைடு ஆகிறதே இல்லை. ஓகே கைஸ் அவன் வர மாதிரியே தெரில. எப்படி குவாலிஃபிகேஷன் நம்மளே ஆகிட்டோம். ஏன்னா இவனுக்காக வெயிட் பண்ணிருந்தேன்னா வந்து டைம் தான் போகும். அதாவது வீடியோ தான் லென்த்தாக போகும். அவனை நீ போகிறோ நீ முடிச்சுட்டு போகிறோ நீ தான் இந்த ரவுண்டு வின்னுன்னு ஒத்துக்கிட்டான். அப்போ ஏடா இதுமாரி திருட்டு வேலைலாம் பண்ணுறீங்க. அதான் கைஸ் போகிற வரவனால வெறுப்பேற்றக்கூடாது. வெறுப்பேற்றினா இப்படி தான் ஆகும். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டு. இந்த ரவுண்டு நம்ம வின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரவுண்டு வின் பண்ணியே ஆகணும்டா கைஸ். நெக்ஸ்ட்டு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவோம். பாய் ஸ்டார்ட் பண்ணு பாய். ஃபினிஷ்ட் ஃபைண்டிங் ரூம். ஓகேங்களா. ஓகே கைஸ் இது வந்து லாஸ்ட்டு ரவுண்டு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம 5 ரவுண்டு விளாண்டுட்டோம். அந்த 5 ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஎஸ் கேமிங் 3 ரவுண்டு வின் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம வந்து 2 ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம். இந்த ரவுண்டில் நம்ம வின் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அவனுக்கு லாலிபாப் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதாவது இப்போ அவன் வின் பண்ணிட்டான்னா ஸோ அதாவது டையான மாரி. ஸோ 3-3 வந்துட்டேன்னா அது டையே. அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மொத்தம் 6 ரவுண்டு. அந்த 6 ரவுண்டில் 3 ரவுண்டு 2 பேரும் வின் பண்ணிட்டோன்னா ஸோ அது வந்து டை ஆகிடுச்சு. அந்த மேட்ச் வந்து யாருக்கும் லாலிபாப் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு போட்ட ரூல்ஸு. ஸோ அதாவது இப்போ விஎஸ் கேமிங் 4 ரவுண்டு வின் பண்ணிட்டாரு. இப்போ நான் வந்து 2 ரவுண்டு வின் பண்ணிட்டேன்னா அவருக்கு நான் லாலிபாப் வாங்கி தரணும். பட் நான் 4 ரவுண்டு வின் பண்ணி அவர் 2 ரவுண்டு வின் பண்ணாருன்னா அவர் வந்து எனக்கு லாலிபாப் வாங்கி தரணும். இதுதான் கான்செப்ட்டு. பட்டு நான் 3 ரவுண்டு அவர் 3 ரவுண்டுனா அது வந்து டையு. யாருக்கும் வந்து லாலிபாப் கிடையாது. ஓகேங்களா. அந்த 2 பேரும் காசு வந்து மிச்சம் பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா இதில் நான் எப்படி போகிறது வேறு தெரில. இதோட கான்செப்ட் என்னென்னு எனக்கு புரியல. அட பாவி ஏன்டா அப்படி குழப்புறீங்க கைஸ். இப்போ என்ன பண்ணு வேறு தெரில. இங்கே வேறு ஒரு லாரி வேறு இருக்குது கைஸ். நான் ரொம்ப நேரம் பேசுகிறதுனால என் வாய்ஸ் வேறு குளருது. அதுக்கப்புறம் வந்து தொண்டை வேறு வலிக்குதுங்க. நான் என்ன பேசுகிறேன்னு வேறு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று பேசுகிறேன் ஏதோ ஒன்று கேட்குறீங்க. ஓகே இப்போ வந்து விஎஸ் கேமிங் வந்து பாதி தூரம் போயிட்டாப்புல. இப்போ நான் என்ன பண்ணுறது வேறு தெரில. சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன் வெட்டியாக. என்ன பண்ணுறது வேறு தெரியல கைஸ். என்ன பண்ணுறது அவன்கிட்ட கேட்டாலும் கம்முன்னு இருக்காங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா இப்போ அவனுக்கு வந்து 5 ரூபாய்க்கு அந்த லாலிபாப் வெந்தே ஆகணும். ஆனால் கைஸ் இருங்க. இப்போ அங்கே வந்து அதுதான் ஃபினிஷிங் பாயிண்ட்டுன்னு எனக்கு தெரியுது. பட் எப்படி நான் ஃபினிஷ் ஆகிறது வேறு தெரில. அங்கே வந்து விஎஸ் கேமிங் ரெட் கலரில் ஏதோ ஒரு லாரி இருக்குது. அந்த லாரி வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகிற மாதிரி காட்டுது. பட் என் லாரி அப்படியே தான் இருக்குது. இருங்க கைஸ் புரிஞ்சிருச்சுரா. அதாவது கைஸ் அதாவது நம்ம இந்த ப்ளூ கலர் பாயிண்டில் வந்து நின்னோன்னா நம்மளை வந்து இந்த லாரி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். புரிஞ்சிச்சுரா கான்செப்ட் புரிஞ்சிச்சுரா. இப்போ எடுத்துகிட்டு வரேன் பாரு லாரியை கைஸ். இது ஒன்று வேறு போகிற வழியில் தடங்கள்லாம் வைக்கிறாங்களே. பைசனு. இதுதான் கான்செப்ட் கைஸ். கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்படி இந்த லாரியை கொண்டு போகிறதுன்னு தெரியலையே கைஸ். வெயிட் பண்ணுவோம். கடவுள் நம்மளுக்காக பெருசாக ஒன்று வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்புகிறேன். ஓகேங்களா. ஓகே இப்போ வேறு இந்த லாரி வேறு எப்படி கைஸ் இந்த பாய்சன்லாம் தாண்டி கொண்டு வரணுங்க. எப்படி இந்த லாரி போயின்னு தொலைய மாட்டேங்குது கைஸ். விஎஸ் கேமிங் வேறு முக்கால்வாசி கொண்டு வந்துட்டாருங்க கைஸ். நான் இன்னும் கால்வாசி கூட தாண்டலை அந்த லாரியை. இவனுங்க வேறு எதோ கைஸ் இங்கே தான் இருக்குது லாரியா இது ட்ரெயினான்னு வேறு தெரியல. ட்ரெயினுங்க. இவ்வளோ நேரம் லாரி சொல்லிட்டேன். கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க.
ஆஹா! இங்கே வேற பாய்சன் வேற வச்சிருக்காங்களே! நவுர்றா! கைஸ் இந்த லாரி தான்க்கா வருது. ஓகே நான் லாரியே சொல்லிக்கிறேன். இந்த லாரி தான் வருது. இந்த ட்ரெயினை வந்து கொண்டு போனோம். ஆனால் எப்படி தான் கொண்டு போகிறதுன்னு தெரில. இந்த டிஎன்டிலாம் வந்து என் மேலே விழுதுங்க. ஆஹா! ஹேங் ஆகுது. கைஸ் முக்கால்வாசி கொண்டு போயிட்டாருங்க. கைஸ் இன்னும் ஒரு 10% தான் இருக்குது. அவர் போய் முடிக்க போகிறாரு. ஆனால் கடவுள் நம்மளுக்காக ஒன்று வச்சுருப்பாரு. காத்திருப்போம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அவன் நம்மளை வந்து பழி வாங்கினான். இருங்க கைஸ் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சாங்க கைஸ் அவனுடைய ஃபோனு. கைஸ் இவனை நம்ப முடியாது. இருங்க இவனை வந்து இப்படியே சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றுவான். கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கைஸ் எனக்கு தெரிஞ்ச அவன் ஃபோன் உண்மையிலே சுவிட்ச் ஆஃப் ஆச்சா? இல்லை நம்ப மாட்டேன். இருங்க அவன் மூமெண்ட் மூமெண்ட் இருக்குது. கைஸ் ஆன்லைனில் தான் இருக்கான். ஏமாத்துறான் தற்குறி. கைஸ் அவனுக்கு வந்து நெட்டு ப்ராப்ளம். அதை எப்படி சமாளிக்கிறான் பாருங்க கைஸ். யாரை வேணா ஏமாத்தலாம். ஆனால் இந்த அல்லோ டிஜே ஏமாற்றவே முடியாது அப்படின்னு நான் மட்டும் தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேன். விடுங்க இப்போ வந்து அவன் லாரியை தள்ளுறதை விட்டு என் லாரியை தள்ளுறான். ஏன்னா இவன் போயிடுவான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்களேன். இவனை விடக்கூடாதுடா கைஸ். அவனுக்கு எங்கே போய் நின்றுருக்கு பாருங்க. ஆக்சுவலி அவன் வந்து நெட்டு ப்ராப்ளத்தில் சுற்றிட்டு இருக்கான் அந்த பையன் கைஸ். ஆனால் இந்த லூசு பையன் வேற என் லாரியை தள்ளுறாங்க. இப்போ நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது கைஸ்? நம்ம கிட்ட வர வந்துட்டோம். எப்படியாவது இந்த லாரியை வந்து எடுத்துன்னு போயிடணும். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்ம வின் ஆனோம்னா இந்த மேட்ச் டை ஆகிடும். ஸோ அதுதாங்க நம்மளுக்கு வேணும். ஏன்னா நம்ம மணியை மிச்சம் பண்ணோம்ல. ஓகே போவோம். இங்கே வேறு வந்து லேசராக வச்சுருக்கானுங்க. இப்போ நான் இந்த எப்படி எடுத்துகிட்டு போகிறது வேறு தெரிலங்க. எப்படியோ பாதி தூரம் வந்துட்டேன். ஃபினிஷ். ஐயோ வருதே டாய். ஐயோ தள்ளி வராதீங்கடா. இருக்குடா ஒன் சைன் வெயிட் பண்ணுங்கடா. நானே இந்த கேம் எப்படி முடிக்கிறதுன்னு வெயிட் பண்ணுக்கிறேன். நீங்கள் வேறு ஓகே முக்கால்வாசி தூரம். ஐயோ வருதுடா. ஆஹா என்னங்க இது எங்க ஃபைனலுங்க கைஸ். நல்ல வேலை விஎஸ் கேமிங் வந்து நல்லா மாட்டிக்கிட்டா. ஸோ மாட்டிக்கிட்டான்ல இல்லை அவனுக்கு நெட்டு இன்னும் வர கிடைக்கல. நம்ம தான் இந்த கேமோடைய வின்னர். இதை வர பாருங்க. அப்பா குவாலிஃபைட் ஆகிடுச்சு கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம வின் ஆகி ஸோ ஒரு 3 மேட்ச்சில் நம்ம வின் ஆகிருக்கோம். அவன் ஒரு 3 மேட்ச்சில் வின் ஆகிட்டு டை ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் கைஸ்.